வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கேட் 2025 அப்படிங்கிற வீடியோ சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஹீட் அண்ட் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிரிட்டிக்கல் திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷன். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ண போகிறது கிரிட்டிக்கல் திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷன்னா என்ன, அதோட டெஃபினிஷன். அதுக்கப்புறம் இந்த கிரிட்டிக்கல் திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷனில் வரக்கூடிய ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணக்கூடிய சாம்பிள் ப்ராப்ளம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டெஃபினிஷன்: critical radius, the insulation radius at which the resistance to heat flow, நல்லா கவனிங்க, resistance to heat flow, resistance to heat flow அப்படின்னா ஹீட் ஃப்ளோக்கு எதிர் விசை இஸ் மினிமம். அப்ப எதிர்ப்பு விசை மினிமம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதை ஈஸியா அலோவ் பண்றது அப்படின்னு அர்த்தம். அண்ட் கான்சிக்வென்ட்லி த ஹீட் ஃப்ளோ ரேட் இஸ் மேக்சிமம். அப்ப கிரிட்டிக்கல் ரேடியஸ் அப்படிங்கிற இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கும், எதிர் விசை கம்மியா இருக்கும். அப்ப ஹீட் ஃப்ளோ ரேட் மேக்சிமமா இருக்கும். இதுதான் கிரிட்டிக்கல் ரேடியஸ். அப்ப அந்த ரேடியஸை தான் என்ன சொல்லுவோம்னா கிரிட்டிக்கல் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கிராஃப்ல பார்ப்போமே. இந்த கிராஃபோட ஒய் ஆக்சிஸ்ல ஹீட் ஃப்ளோ ரேட் இருக்கு, இதோட எக்ஸ் ஆக்சிஸ்ல ரேடியஸ் இருக்கு. அப்ப ஒரு அன்இன்சுலேட்டட் ஒரு மெட்டீரியல் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா ஒன்ஸ் திக்னஸ் ஆட் பண்ண அதோட ஹீட் ஃப்ளோ ரேட் கூடிட்டே போய் ஒரு பாயிண்ட்ல மேக்சிமம் ஆயிட்டு அதுக்கப்புறம் கம்மியாயிடும். அந்த மேக்சிமம் பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கிரிட்டிக்கல் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஒரு வேக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்குறப்ப ஒரு ஹீட் ஃப்ளோ ஒரு வயரில் போய்கிட்டே இருக்கு, நம்ம திக்னஸ் ஆட் பண்ணோம்னா என்ன ஆகும், ஹீட் ஃப்ளோ ரேட் கம்மியாகும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும், ஒரு பாயிண்ட்ல மேக்சிமம் ஆயிரும், அதுக்கப்புறம் தான் கம்மியாகும். இதுதான் இந்த டெக்னிக்கல் ரீசன். சரி, இதெல்லாம் எங்க சார் யூஸ் ஆகுது அப்படின்னா இது ரெண்டு இடத்துல யூஸ் ஆகுது. ஒன்று, ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஹீட் ஃப்ளோ ரேட் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல திக்னஸை கிரிட்டிக்கல் திக்னஸ் ஆஃப் ரேடியஸுக்கு நம்ம வயரை இல்லை நம்ம ஃப்ளோயிங் கண்டக்டரை கிரியேட் பண்ணிட்டோம்னா அங்கே மேக்சிமம் ஹீட் ஃப்ளோ ரேட் இருக்கும். ரெண்டாவது, இந்த இடத்துல இருந்து ஹீட் ஃப்ளோ ரேட் ரொம்ப 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 கம்மியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அங்கேயும் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே எப்படி யூஸ் பண்ணலாம்னா நம்மளோட கண்டக்டரோட ரேடியஸ் எப்படியாச்சும் இந்த கிரிட்டிக்கல் ரேடியஸ்க்கு கொண்டு போயிடவே கூடாது. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஹீட் ஃப்ளோ ரேட்டை கம்மி பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு கேஸ்லையுமே நமக்கு இந்த கிரிட்டிக்கல் ரேடியஸ் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் ஆகும். சரி, இந்த கிரிட்டிக்கல் ரேடியஸ் எதெல்லாம் பொறுத்து நமக்கு மாறுது அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேராமீட்டர். ஒன்று, தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர், அந்த வயர், அதாவது எது மூலமா அந்த ஹீட் ஃப்ளோ பாஸ் பண்ண போதோ அதோட தெர்மல் கண்டக்டிவிட்டி கே. இன்னொன்று, ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏர். இந்த ரெண்டை பொறுத்து மட்டும்தான் கிரிட்டிக்கல் ரேடியஸ் அமையும். ஃபார் எக்ஸாம்பிள், சிலிண்டருக்கு இந்த கிரிட்டிக்கல் ரேடியஸோட ஃபார்முலா K/H, தெர்மல் கண்டக்டிவிட்டி ஆஃப் த கண்டக்டர் பை ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ளோயிங் ஏர், அதை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ளோயிங் மீடியத்தோட ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். இதே ஸ்பியருக்கு பார்த்தோம்னா இதே ரெண்டு பேராமீட்டர் தான், ஆனால் இதில் 2 டைம்ஸ் ஆஃப் த சிலிண்டர் அப்படின்னு வரப்போகுது. அப்போ கிரிட்டிக்கல் ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு விஷயம் இருந்தால் போதும். ஒன்று தெர்மல் கண்டக்டிவிட்டி, ரெண்டாவது ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்குன்னா இட் இஸ் ப்ரொப்போஸ் டு கோட் 1 mm டயாமீட்டர் வயர். அப்போ ஏற்கனவே இருக்கிற வயரோட டயாமீட்டர் 1 mm அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இதோட ரேடியஸ் என்ன, 0.5 mm. இப்போ ஏற்கனவே இருக்கிற நம்மளோட கண்டக்டர் அது ஒரு வயர்னு கொடுத்துருக்காங்க, அதோட ரேடியஸ் ஆல்ரெடி 0.5 mm இருக்கு. இது with enamel paint of K 0.1 watt per meter Kelvin. அப்ப இதோட thermal conductivity is given 0.1 watt per meter Kelvin.
to increase the heat transfer with air. If the air side heat transfer coefficient is 100 watt per meter square Kelvin, அப்போ ஏரோட heat transfer coefficient 100 watt per meter square Kelvin அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The optimum thickness of enamel paint should be, அதாவது மேக்சிமமா ஹீட் டிரான்ஸ்ஃபர் இருக்கணுமா, அப்ப இதோட ஆப்டிமம் திக்னஸ் ஆஃப் எனாமல் பெயிண்ட் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மேக்சிமம் ஹீட் டிரான்ஸ்ஃபர் எங்க இருக்கும்? கிரிட்டிக்கல் ரேடியஸ்ல தான் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கிரிட்டிக்கல் ரேடியஸ் கண்டுபிடிச்சிடும். கிரிட்டிக்கல் ரேடியஸ் இப்போ இது ஸ்பியரா சிலிண்டரா அப்படின்னு பார்த்தா, நம்மளோட ப்ராப்ளத்துல ஸ்பியர் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மென்ஷன் பண்ணலை அப்படின்னா இதை சிலிண்டர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ இதோட ஃபார்முலா என்ன? கே பை ஹச். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் சிலிண்டருக்கு கே பை ஹெச். கேயோட வேல்யூ 0.1 பை 100. இப்போ இது என்ன யூனிட்ல இருக்குன்னா மீட்டர்ல இருக்கு. இப்போ இதை எம்எம்ல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.5 பை 100 இன்ட்டு 10⁻³ mm. இப்போ இதை அடிச்சோன்னா என்ன வரும்? 1 mm. கிரிட்டிக்கல் ரேடியஸ் இஸ் 1 mm அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இதில் ஆப்ஷனில் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி இருக்கு. இப்படின்னு பண்ணோம்னா இது தப்பு. இதுதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பான்மையானவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக். என்ன? ஏன்னா கிரிட்டிக்கல் ரேடியஸ் தான் நம்ம 1 mm கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் அவங்க ப்ராப்ளம்ல கேட்டது என்னன்னா ஆப்டிமம் திக்னஸ் ஆஃப் எனாமல் பெயிண்ட், அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய வயர்ல எவ்வளோ எனாமல் பெயிண்ட் அடிச்சா அது கிரிட்டிக்கல் ரேடியஸ்க்கு போகும் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே கேட்கறது வந்து திக்னஸ். அப்போ ஏற்கனவே இருக்க வயர்ல ஒரு கோட்டிங் மாதிரி எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கிரிட்டிக்கல் ரேடியஸ் வந்து 1 mmல இருக்கும். நமக்கு ஆல்ரெடி இதோட வயர் 0.5 mmல இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணும் 1 mm வர்றதுக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். அப்போ இந்த வேல்யூ 1 மைனஸ் 0.5 which is equal to 0.5 mm. இதுதான் ஆப்டிமல் திக்னஸ். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த தப்பு தான் நம்ம பெரும்பான்மையானவங்க செய்யக்கூடியது. கான்செப்ட் தெரியும், ஃபார்முலா தெரியும், அப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடும். பட் அந்த அவசரத்தில் நமக்கு ஆன்சர் 1 mm இருக்கு. அதை பர்பஸ்ஃபுல்லாக இந்த ஆப்ஷனில் கண்டிப்பாக ஒரு ஆப்ஷனாக கொடுத்துருப்பாங்க. நம்ம கவனமாக கொஸ்டின் ரீட் பண்ணோம். அங்கே கேட்டிருக்கிறது கிரிட்டிக்கல் ரேடியஸா இல்லை ஆப்டிமம் திக்னஸா. இப்போ இதே கொஸ்டினில் கிரிட்டிக்கல் ரேடியஸ் மட்டும் கேட்டிருந்தா 1 mm இஸ் கரெக்ட் ஆன்சர். ஆனால் நமக்கு இங்கே கேட்டிருக்கிறது ஆப்டிமம் திக்னஸ். அப்போ 0.5 mm இஸ் த ரைட் ஆன்சர். ஏதாவது டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்குள்ள கமெண்ட்ல டைப் பண்ணி வைங்க, நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். தேங்க்யூ.